ஆக்சுவலி இப்போ ஏஐ பார்த்தோன்னா எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அவங்களோட இதுக்கு ஏதோ யூஸ் கேஸ் ஏதோ ஒன்று உதவிட்டு தான் இருக்குது. ஆண்டர்ப்ரனருக்கு ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? After some time I realized okay somehow I have to do it. I watched lot of videos, பெரிய ஆட்களை போய் மீட் பண்ணேன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் எப்படி நடக்குது. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி தான் தே க்ரோ ஃபாஸ்டர்ன்றதை ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேட்டாஸ்லாம் நான் ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது, டேட்டாவை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 months கூட இருக்கலாம் கம்ப்ளீட்லி வித் ஏஐ ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை கூப்பிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கணும். இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும், இதெல்லாம் செய்யணும், எனக்கு ஒரு டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். யூனோ how much I quoted? 65 lakhs. I accepted it. பட் எனக்கு எங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எவ்வளோ நாள் சார் டைம் ஆகும்னு கேட்டேன். 8 மாதம் சொன்னார். ஏன்னா அது ரெக்குயர்மெண்ட் கேதரிங்கே 2 மாதம் ஆயிரும், நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும், டெஸ்டிங்க்கு 1.5 மாதம் ஆகும், அது உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் சொல்லிங்க, அதை இது பண்ணணும், லைவ் பண்ணுறதுக்கு 8 மாதம் ஆயிரும் சார். 8 மாதம் வந்து எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, வி ஹேவ் டு டு இட் இமீடியட்லி. ஸோ அப்போ என்ன சொன்னோம், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தென் சின்ஸ் ஐ வாஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால நான் அதை பற்றி ஏஐ பற்றி ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்சோன்னே ஐ எம் ஆல்ரெடி ஃபேசினேட் அபவுட் ஏஐ சின்ஸ் இந்த இ-காமர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தேன். ஐ பில்ட் மை ஓன் சாஃப்ட்வேர். யூ டோன்ட் பிலீவ் இட், ஒரு 2 weeks டைம் வச்சுக்கோம். தெர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால்டு ரிப்ளேட் அண்ட் லவபிள் அண்ட் தெர் இஸ் அ கிளாட், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு வி ஹவ் டெவலப்ட் அவர் ஓன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன டேஷ்போர்டு, நீங்கள் சொன்ன இந்த சாஃப்ட்வேர்லாம் கிரியேட் பண்ண 65 லட்ச ரூபா கேட்கப்பட்ட இடத்துல 18 நிமிஷத்தில் 8 மாதத்துக்கு பதிலாக 18 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஆக்சுவலி ஒரு மாதத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் வந்து $20. கிட்டத்தட்ட அது இன்னும் 2000 ரூபா மிஞ்சி போனால். ஆக்சுவலாக கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் நாங்கள் நிறைய சேஞ்சஸ்லாம் தெரியாதனால கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு $5000 $6000 வச்சுக்கோங்க. $100 வச்சுக்கோங்க சார். $10,000 அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து தொழிலில் முதலீடு பண்ணுற மாதிரி ஏஐலையும் முதலீடு பண்ணும் சார். இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ மினிஸ்ட்ரிஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ மினிஸ்ட்ரிஸ் ஏஐ மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா யூ சி தட் வேல்யூஸ் ஹவு மச் த பீப்புள் ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அதோட புரிதல் புரியல. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் இஃப் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், அவங்க எங்கள் லேர்ன் வித் ராஜராஜன் வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். தே கேன் அப்ரோச் அஸ் சின்ஸ் வி ஆர் டூயிங் அ ரியல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பேஜஸ் அண்ட் இது எல்லாத்தையும் எனக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தே கேன் கம் அண்ட் கெட் தேர் சாஃப்ட்வேர்ஸ். நாங்கள் இப்போ எங்களுக்கு பண்ண சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வி ஸ்டார்டட் அவர் ஏஐ கம்பெனி ஆல்சோ.